உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டெக்னாலஜிஸ்ல இருக்கக்கூடிய சில கம்பெனிஸ். அதாவது நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்க போர்ட்ஃபோலியோல இந்த 30 கம்பெனி அசைன் பண்றீங்க. டோட்டலா எல்லா செக்டாரும் மிக்ஸ் பண்ணி அதுல குறிப்பிட்ட செக்டார்னு பிவட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியில் மட்டும் எவ்வளோன்றதை நீங்கள் பார்த்துக்குங்க. 15க்கு மேலே போகாமல் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கம்பெனி செலக்ட் பண்ண போகிறோம் இல்லையா? கம்பெனி செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு 10 கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி உங்களுக்கு 10 கம்பெனி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்ஃபோசிஸ் லிமிடெட். ரெண்டாவது கம்பெனி உங்களுக்கு டெக் மஹிந்திரா லிமிடெட். மூணாவது விப்ரோ லிமிடெட். நாலாவது HCL டெக்னாலஜி. அஞ்சாவது டிசிஎஸ் லிமிடெட். பாரதி ஏர்டெல் லிமிடெட் ஆறாவது. ஏழாவது பார்த்தீங்கன்னா எம்ஃபசிஸ். அடுத்தது எட்டாவது எல்டிஐ மைண்ட்ரி. ஒன்பதாவது கோஃபோர்ஸ் லிமிடெட். 10வது பெர்சிஸ்டன்ஸ் சிஸ்டம்ஸ். இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு க்ரோத் இருக்கக்கூடிய, சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பிராண்ட் இருக்கக்கூடிய டிசிப்ளின்டான சில நிறுவனங்கள். ஆனால் இது எல்லாத்துலேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி நம்ம பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கம்பெனியோடைய ஃபண்டமெண்டல்ஸையும் அந்த கம்பெனியோடைய பெஸ்ட் ப்ரைஸ் டு பையும், அதுக்கப்புறம் இந்த கம்பெனியை வாங்கலாமா வேணாமாங்கிற, அதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு இல்லையா, இந்த கம்பெனியோட க்ரோத் ரேட் உங்களுக்கு அடிக்வேட்டா இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்து தான் நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஸ்டாக்கை உங்களுடைய போர்ட்ஃபோலியோல பிக் பண்ணணும். ரைட். அந்த வகையில் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு கம்பெனியை நான் அனலைஸ் பண்ணி காட்டுறேன், மீதிலாம் நீங்க பண்ணுங்க. ஓகே ரைட். நான் இப்போ இன்ஃபோசிஸ் லிமிடெடை எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ இன்ஃபோசிஸ் லிமிடெட்ங்கிறது நம்மளுடைய கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது இப்போ என்ன ரேட்டிங்ல இருக்குன்னு. ஏன் அந்த ரேட்டிங்ல இருக்குங்கிறதுக்கும் நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். இப்போ நான் உங்களுக்கு இதை எப்படி அனலைஸ் பண்ணணுங்கிறது சொல்லி காட்டுறேன் பாருங்க. இப்போ லாஸ்ட் 5 இயர்க்கான சார்ட்டை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறேன். முதல்ல எடுத்த உடனே சார்ட்டை தான் எல்லாரும் பார்ப்போம். அதே மாதிரி தான் முதல்ல நம்ம அதை பார்த்துக்கணும். அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1272 ரூபாய் வரைக்கும் பாட்டம் லைன் இருந்த ஒரு கம்பெனியோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1670 ரூபாய் இருக்கு. இது வரைக்கும் புரிஞ்சுதா? அதாவது இது டோட்டலா ஓவரால் இந்த 5 வருஷத்துலயே பார்த்தீங்கன்னா இவங்களோட க்ரோத் ரேட் வரும் 26% கிட்ட தான் இருக்கு. இதுல இந்த ஒவ்வொரு பாட்டமே நல்லா நோட் பண்ணுங்க. இது எல்லாமே கிட்டத்தட்ட ஏப்ரல் மந்த், 2021 ஏப்ரல், 2022 ஏப்ரல், 2023 ஏப்ரல், 4, 25 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஏப்ரல்ல மட்டும் இதோட பாட்டம் லைனை டச் பண்றதை நீங்க நோட் பண்ணலாம். ஆனா அதுக்காக க்ரோத் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே கீழே தான் இருக்கு, எதுவும் மேல் நோக்கி நகர்ல. பட் ஸ்டில் பாட்டம் லெவல் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மார்ச் ஏப்ரல் மேன்னு சொல்லக்கூடிய அந்த சீசன்ல இதை நீங்க இந்த ரேஞ்சு பார்க்க முடியுது. இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ அடுத்து உள்ள போகலாம். இப்போ நம்ம லாஸ்ட் 3 இயர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்பவும் கூட இதுல என்ன சிக்கல்னா பெருசா ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. 1538 ரூபாய் ரேஞ்ச் இருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1670ங்கிற அந்த ரேஞ்சுக்கு தான் இதோடைய ஷேர் பிரைஸ் மூவ் ஆயிருக்கு. செப்டம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பீக் போயிருக்கும். அது எஃப்ஐயோடைய பூமிங் பீரியட், அதனால அதை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. இப்படி காலத்துக்குமே எந்த குரோத்துமே இல்லாமல் இப்படியே இந்த கம்பெனி இருந்தது அப்படின்னா அப்படி கிடையாது. 2002லேருந்தே இந்த கம்பெனிக்கான சார்ட் வைக்கணும் பாருங்க. அங்க உங்களுக்கு ஒரு கிராஜுவலான குரோத் இருக்கும். நான் கோடு போட்டு காட்டுறேன் பார்த்து. அப்போ கொரோனா வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராஜுவல் குரோத்ல போச்சு. இந்த கொரோனா ரெசெஷனுக்கு அப்புறம் இந்த மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா டிஜிட்டலைசேஷன் அதிகமாக வந்துருங்கிற நம்பிக்கையில் அபரிமிதமான குரோத்துக்கு இந்த ஷேர் பிரைஸ் போயிடுச்சு. கம்பெனி போல கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் நார்மல் கிராஜுவலாக தான் இருந்தது. ஆனால் இது ஷேர் பிரைஸ் மட்டும் கண்ணா பின்னா 2021 டிசம்பர்ல ஏறி நிற்கிது. ஆக்சுவலாக ரெண்டாவது வாட்டி பார்த்தீங்கன்னா 2024 செப்டம்பர் ஒரு முறை டச் பண்ணுச்சு. அதுவும் கூட எஃப்ஐயோடைய பூம் நான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த 2 தடவை மட்டும்தான் இந்த மாதிரி ஹையை டச் பண்ணிச்சே தவிர அதுக்கப்புறம் அதால அங்கே சக்சீட் ஆகி நிற்க முடியல. அப்போ நம்ம 2019க்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆக்சஸ்லயே பார்க்கலாமான்னு கேட்டால் பார்க்க முடியாது, ஒத்துக்கிறேன். டிஜிட்டலைசேஷன் ஒன்று உள்ள வந்திருக்கிறதுனால கொஞ்சம் டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்குங்கிறத எதிர்பார்க்கலாம். ஆனால் அதுக்காக இவ்வளோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, நாட் பாசிபிள். அப்போ நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலும் டிஜிட்டலைசேஷனால ஏற்பட்ட ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கோடு வரைஞ்சி காட்டுறவங்களுக்கு நீங்கள் பாருங்க, இவ்வளோதான். அப்போ கூட பாருங்க இன்னைக்கு ஷேர் பிரைஸ் அதை டச் பண்ணி நிற்கிதான்னா இல்லை. இப்போவும் ஷேர் பிரைஸ் என்ன இருக்கா, அந்த கோட்டுக்கு மேலே தான் இருக்கு. இப்போ புரியுதா இதில் என்னென்ன, இதை ஏன் நம்ம ஒரு குறிப்பிட்ட ரேட்டிங்கில் மெயின்டைன் பண்ணுறோன்னு. ரைட். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இன்னும் என்ன நடக்க போகுது அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு விதமான கரெக்ஷனுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு. ரீரேட்டிங்காக வெயிட்டிங்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அப்போ ரீரேட்டிங் ஆச்சுன்னா தான் நம்மளால இதை கன்சிடர் பண்ணவே முடியுங்கிறதுனால நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸில் இல்லைன்னா ப்ராஃபிட்லையோ ரெவென்யூலையோ ஏதாவது தொந்தரவு இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துட்டு வருவோம். இப்போ நான் ரெவென்யூ வைக்கிறேன். ரெவென்யூ கிராஜுவல் க்ரோத் இருந்து லாஸ்ட் இயர் 25ல ஒரு டிப் இருக்கு. அது பெரிய டிப் இல்லை, இருந்தாலும் டிப் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 வரைக்கும் வளர்ந்த வேகத்தில் 25 இல்லை. ரைட்டா? இதை நம்ம ரெண்டுத்தையும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது பாருங்க, இந்த கம்பெனியுடைய ஏர்னிங் பர் ஷேரு
45 ரூபாய் இருந்தது 2021. 45ல இருந்து அப்படியே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி 2025 எவ்வளவு இருக்கு? 64 ரூபாய் வந்திருக்கு. 64 ரூபாய் வந்திருக்கு. இது ஆக்சுவலா நீங்க கீழே பார்த்தீங்கன்னா டிவிடெண்டுமே நல்லா இருக்கு இல்லையா? இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங் பர் ஷேருக்கு ஈக்குவலாகவே டிவிடெண்டும் பெர்ஃபார்ம் ஆகுது. ஸோ இதையே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதெல்லாம் உங்களுக்கு மேத்தமெட்டிக்கலாக கால்குலேட் பண்ணி காட்டுறேன். இது எந்த அளவுக்கு உங்களோட க்ரோத் ரேட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு தானே இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுக்காக அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த புக் சைஸ். புக்கோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 164 ரூபாயில் இருந்தது 4 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2021. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 211 ரூபாய். இன்னைக்கு நான் சொல்கிறேன் 2025ல் 211 ரூபாய் தான் ஆயிருக்கு. பெருசாக இந்த இடத்துலையும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஏன்னா பல தடவை இவங்க பைபேக் கொடுத்துருக்காங்க, அது மூலமாக நம்பர் ஆஃப் ஷேர்ஸை குறைச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு கார்பரேட் ஆக்ஷன்ஸ்ல வரக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் 1:1 போனஸும் இவங்க அடிக்கடி கொடுக்குறாங்க. அதனாலலாம் இங்கே கணக்கு கிடையாது. என்னதான் போனஸ் ஷேர் கொடுத்தாலும் கூட ஏர்னிங் பர் ஷேர் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ளிட் ஆகிருப்போது உங்களுக்கு இல்லையா? ஓகே ரைட். இப்போ இந்த கம்பெனியோட பையிங் ப்ரைஸ் என்னதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மோர் வாலடைலிட்டி இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு வந்து நீங்கள் என்ன பார்க்கணும்னா 200 டேஸோடைய மூவிங் ஆவரேஜ் ப்ரைஸ் பார்க்கணும். அந்த மூவிங் ஆவரேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்னு இருக்கும், அடுத்தது எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ்னு இருக்கும். நம்ம எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜே எடுத்தா கூட உங்களுக்கு 1584 ரூபாய் தான் காட்டுது. ரைட். இப்போ இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து அட்டன் ஆனதுனால தான் உங்களுக்கு போன 6 மாசமா இந்த ஸ்டாக்ல பையர் டாமினேஷன் இருக்கு. பாக்குறீங்களா இங்க? ஸோ தொடர்ந்து 6 மாசமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10% வரைக்கும் க்ரோத் எடுத்திருக்காங்க இந்த பர்டிகுலர் கம்பெனி. ஏன்னா இது 200 EMA-வை டச் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுனால. ரைட். இப்போ நம்ம இந்த கம்பெனியோட கார்பரேட் அஃபேர்ஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களோட ஆர்டர் புக் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுமானா எஸ், எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சுட்டு என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த 1500 ரூபான்றது 1600 ரூபாங்கிறது ஓகே நியர் டு பை அப்படின்னு காட்டினாலும் கூட இதில் என்ன விஷயத்த நீங்கள் பார்க்கணும் தெரியுமா? ரைட். இப்போ கவனிங்க, நான் சொன்னல 2021 45 ரூபாய் இருந்தது ஏர்னிங் பர் ஷேர். இப்போ உங்களுக்கு 64 ரூபாய் இருக்கு. எப்போ? 2025ல். அப்போ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி 4 வருஷமா போராடி கஷ்டப்பட்டு அன்னைக்கு இருந்த வருமானத்தை விட 2 மடங்கா கூட ஆக்க முடியல. ஆனா ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனில ஈஸியா பண்ணிட்டு போறாங்க, 2 மடங்கு 2.5 மடங்கு பண்ணிட்டு போறாங்க. ஆனா இவங்களால என்ன பண்ண முடியல? 2 மடங்கே ரீச் பண்ண முடியல. புரியுதுங்களா? அப்ப கிட்டத்தட்ட எந்த இடத்துல நிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா 50% தான் க்ரோத்தே நடந்திருக்கு ஏர்னிங் பர் ஷேர். அங்க 45ல இருந்து நீங்க ஒரு 50% ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த 63 ரூபாங்கிறது வரும் 4 இயர்ஸ்ல. இப்போ நீங்கள் 5th இயர் இன்னைக்கு என்ன பண்ணணும்னா எனக்கு 90 ரூபாய் வரணும். 90 ரூபாய் மினிமம் வரணும். 90, 100, 120 வரணும். பட் மினிமமாவது எனக்கு என்ன வேணும்? 90 வரணும் இல்லையா? அப்போ அதுக்கு இங்கே ஏதாவது பாசிபிலிட்டி இருக்குதா? ஸோ ஒரு 15% CAGR மெயின்டைன் பண்ணணும்னா கூட குறைஞ்சது எனக்கு ஏர்னிங் பர் ஷேர் 5 வருஷத்துக்கு ஒரு மாதிரி டபுளாவது ஆகணும் இல்லையா? அது கூட ஆகலைன்னா நான் எப்படி அந்த கம்பெனியை என்னோட போர்ட்ஃபோலியோவில் சேர்க்க முடியும்? இந்த கம்பெனி தான் டிவிடெண்ட் கொடுக்குறாங்கல்ல, நீங்கள் டிவிடெண்டை கழிச்சிட்டு பார்க்குறீங்க, டிவிடெண்டை சேர்த்து பாருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் உங்களுக்கு இந்த கம்பெனியோட போன 5 வருஷம் டிவிடெண்ட்டையும் சேர்த்து இந்த கம்பெனி எவ்வளோ க்ரோத் ரேட்டில் வளர்ந்துட்டு வராங்கிறத போட்டு காட்டட்டுமா? நான் ஒரு டேபிள் போட்டு காட்டுறேன் பாருங்க. லாஸ்ட்டாக 2021 இந்த கம்பெனி ஷேர் பிரைஸ் ஆவரேஜ் பிரைஸ் எடுத்துக்கிறேன். நான் வந்து லோ பிரைஸ் எடுக்கல, ஹை பிரைஸ் எடுக்கல, ஆவரேஜ் பிரைஸ் எடுக்கிறேன். 1450 ரூபா. 1450 ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா எனக்கு அங்கே 27 ரூபா நீங்கள் டிவிடெண்ட் கொடுத்துருக்கீங்க. இந்த ஒரு லைன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பார்த்துக்கோங்க. 1423 ரூபாய் என்னுடைய பிரின்சிபல் ஆயிடுது. ஏன்னா 27 ரூபா வெளியே வந்துருது இல்லையா? அப்போ 1423 ரூபாய் வந்து அங்கே என்னுடைய பிரின்சிபல் இருக்கு. இப்போ 5% க்ரோத் கொடுத்தா ஒரு வருஷம் பூரா ஒரு 5% க்ரோத் கொடுத்தா 71 ரூபாய் ஆச்சு. அப்போ என்னுடைய க்ளோசிங் பேலன்ஸ் என்ன? 1494 ரூபாய். இந்த ஃபர்ஸ்ட் லைன் புரிஞ்சிருச்சா? இப்போ செகண்ட் லைனோடைய நான் என்ன பண்ணேன்? இந்த க்ளோசிங் பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸாக கொண்டு வந்துடுறேன். அப்போ 1497 ரூபாய் நான் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆக்கணும்னா அங்கே டிவிடெண்ட் வருது, 31 ரூபாய் டிவிடெண்ட் வந்திருக்கு. அப்போ என்னோட பிரின்சிபல் 1463 ரூபாய். இப்போ 1463 ரூபாயில இருந்து க்ரோத் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 73 ரூபாய் தான் இருக்கு. அப்போ உங்களுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் என்ன? 1536 ரூபாய். ஸோ இப்போ இது என்னோட ஓப்பனிங் பேலன்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நான் போட்டு பார்க்கும்போது 2025 உங்களுக்கு 1608 ரூபாய் ஆகுது என்னுடைய ஓப்பனிங் பேலன்ஸ். அப்போ க்ளோசிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1643 ரூபாய் தான் இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட இந்த ஷேர் ப்ரைஸ் ஈக்குவலாக நான் பண்ணி பார்க்கும்போது என்னோட க்ரோத், என்னுடைய பிரின்சிபல் மட்டுமே வளர்ந்த விதத்தை நான் கவனித்து பார்க்குறேன். இதில் 5% தான் க்ரோத் இருக்கு. அப்போ எனக்கு என்ன தேவை? மினிமம் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் 2 டைம்ஸாவது போகணும்ல. 5 வருஷத்துல சாஃப்ட்வேர் கம்பெனி, மற்ற கம்பெனினா 2 டைம்ஸ், சாஃப்ட்வேர் கம்பெனினா நான் 3 டைம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் நியாயமாக பார்த்தா. அப்போது அந்த ரேஞ்ச் உங்களால் கொடுக்க முடியலங்கிறத நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த கால்குலேஷனை போட்டு காட்டுறேன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? பி ரேஷியோ பார்க்கலாம். அதாவது பி ரேஷியோ இப்போ இல்லை, போன 2019க்கு முன்னாடி உங்களுடைய பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 15 டு, அதாவது 17ல் 15 to 26 இருந்திருக்கு, 18ல் 14 to 18, 19ல் 15 to 22 தான் இருந்திருக்கு.
இப்போ இவங்களோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 24. ஜனவரி மாதத்தோட ஹை பின்னு சொல்லக்கூடிய இடத்துலையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 வந்து நிற்கிது. நான் என்ன நினைக்கிறேன், இது இன்னமும் கூட 4 பியாவது குறையணும். குறைஞ்சதுன்னா இது ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற ரேஞ்ச் வந்துடும், நம்ம இந்த கரெக்ஷனை எதிர்பார்க்கலாம். புரியுதுங்களா? அப்போ நம்ம கன்சிடர் பண்ணுறது நல்லதுங்கிறது தான் நான் சொல்ல வந்தேன். வேற ஒன்றும் பெரிய இது இல்லை. கன்சிடரேஷனுக்கு இன்னும் கேப் இருக்கு. அந்த கேப் இருக்கிறதுனால இதுதான் சரின்னு நான் சொல்லலை. மேபி இது இல்லாமல் வராமல் கூட போகலாம். ஏன் அப்படின்னா பாருங்க, இந்த 10 கம்பெனிலையும் பி எடுத்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விப்ரோ காட்டுது 18 காட்டுது. பட் விப்ரோவை நம்ம நம்ப முடியாது. 18ங்கிறது 4 கம்பெனிக்கு கூட பி 18 இருக்கலாம். ஆனால் ஓவரால் பார்க்கும்பொழுது உங்களுக்கு பர்சிஸ்டன்ஸ் 56 இருக்கு. அதுக்கப்புறம் கோஃபர்ஜ் இந்த மாதிரி கம்பெனிலாம் ஓரளவுக்கு நல்ல ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 இருக்கு. ஆனால் இன்ஃபோசிஸ் எங்கே இருக்கு? 24 இருக்கு. அப்போ 24ங்கிறது அண்டர் வேல்யூன்னு நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. 24ங்கிறது புவர் பெர்ஃபார்மன்ஸாக கூட இருக்கலாம்ல. ஒரு மோசமான பொருளுக்கு கம்மி வேலை கொடுக்கறது மாதிரி தான் இங்கே இருக்குது. அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்து பொறுமையாக வாங்குங்க. ஆனால் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் நான் பார்த்த மேஜரான மியூச்சுவல் ஃபண்டில், டெக்னாலஜி ஃபண்டில் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். இவங்க அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபோசிஸ் லிமிடெடுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ ஏன் இது பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி மேலே இன்றைக்கும் எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதிகமான அமௌண்ட்டை நீங்கள் அதில் போட்டு வைக்கும்போது உங்களோட க்ரோத் என்ன பண்ணணும், அதை புல் பண்ணி இழுக்கும். நம்ம ஒரு 20-25% சிஏஜிஆரில் போகணும்னு நினைப்போம். இது 5%ல் உங்களை கொண்டு வந்து முட்டும். அதனால உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் க்ரோத்தில். இப்போ இந்த கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், கன்சிடரேஷன் பாயிண்ட்டில் இன்னும் இது வரலைங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். ஏப்ரல் மேக்கு அப்புறம் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் கூட, ஒருவேளை கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் 5%லாம் கன்சிடர் பண்ண முடியாது. நீங்கள் வந்து கொஞ்சம் அதை விட கம்மியாகவே கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பி வந்து 24 இருக்குது. இப்போ இந்த 24லேருந்து இன்னும் கூட பி ரேஷியோ குறையணும். குறைஞ்சா தான் நம்மளால் இதை கன்சிடர் பண்ண முடியும். ஒரு 20-20க்கு கீழே போச்சுன்னா நீங்கள் வந்து பெட்டராக கன்சிடர் பண்ணலாம். அது வரைக்கும் என்ன பண்ணலாம்னா ஒரு 3% மேனேஜ் பண்ணலாம். புரியுதுங்களா? இந்த வருஷம் ஒரு வேளை பி வந்து 24 இருக்குன்னே வச்சுப்போமே. அப்போ நீங்கள் ஒரு 3% மெயின்டைன் பண்ணுறீங்க. அடுத்த வருஷம் 22ங்கிறது வரலாம். அப்போது இன்னும் கொஞ்சம் ஒரு 4% கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு அடுத்த வருஷம் 20 வந்ததுன்னா அகெயின் இன்க்ரீஸ் பண்ணலாம் நீங்கள் உங்களுடைய அசட் சைஸை அந்த பர்டிகுலர் கம்பெனியில். அந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்கல் கான்செப்டெல்லாம் நீங்கள் பண்ணலாம். கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு நான் வந்து டைரெக்டாகவே இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். பட் அதர் தன் த கம்யூனிட்டி பீப்புள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா லாங் டேர்முக்கு இது ஸ்விங் ஆகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்காம கூட போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பி கேர்ஃபுல் ஆன் இட் தான் நான் சொல்ல வரேன். ஈச் செக்டார் நான் சொல்லியிருக்கேன். சாஃப்ட்வேர்னாலும் சரி, ஆட்டோமொபைல்ஸ்னாலும் சரி, எந்த இண்டஸ்ட்ரினாலும் சரி, ஒரு 15க்கு மேலே போகாமல் பார்த்துக்குங்க. 10, 12, 8 கூட வச்சுக்கலாம். 15க்கு மேலே போகாமல் பார்த்துக்குங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலைலாம் எப்படி முடிவெடுக்கிறதுன்ற கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா பயப்படாதீங்க. கம்யூனிட்டி இருக்குது. கம்யூனிட்டியோட லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க்கை பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு எஜுகேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்கிறத விட நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுத்து அவங்களோட லைஃப்பில் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.